கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 19:11, மேத்யூ 19:11. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு மறுமொழி கொடுக்கிறார். ஏன்னா திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு புனிதமானது, அது எவ்வளவு நிரந்தரமானது, அதிலிருந்து விவாகரத்து என்பது இல்லை. அதுக்கு ஒரே ஒரு விளக்கு வேசித்தனம் தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்ன உடனே இந்த சீஷர்களுக்கு என்ன வருது? ஒரு பயம் வந்து அதிர்ச்சியாகி என்ன சொல்கிறாங்க, அப்படின்னா கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ரொம்ப அழகாக நேர்த்தியாக, நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருக்க வேண்டுமென்றால், திருமணம் ஆகாமல் இருக்க வேண்டுமென்றால் அதுக்குன்னு ஒரு கிருபை வேணும், அதுக்குன்னு ஒரு முதிர்ச்சி வேணும், அதுக்குன்னு கர்த்தர்கிட்டருந்து ஒரு பலம் வேணும் என்று சொல்லக்கூடியதாக. அதுக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? வரம் பெற்றவர்கள் தவிர. எது? எல்லாரும் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்கிறாரு? இப்போ திருமணம் விவாகரத்து என்பது மிகவும் கடினமானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாராலையும் இந்த திருமண பந்தம், இந்த உடன்படிக்கை என்பதை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாராலும் இந்த இந்த என்ன சொல்கிறது, தனி மனிதனாக இருக்கு என்று சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டு கஷ்டம். ஆனால் ரெண்டுக்குமே என்ன வேணும்? ஒரு ஆவிக்குரிய ஒரு வல்லமையும் ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம்ல, ஆவிக்குரிய ஒரு பலம் வேணும், மனுஷனுடைய வில் பவர் இல்லை. ஏன்னா அங்கே வந்து என்ன, கர்த்தருடைய கிருபையில் இருக்கக்கூடியதா இருக்கணும்னு சொல்லக்கூடியதா. அதனால தான் ஏன்னா இது ஒரு வரம், இது பாரம் அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் திருமணம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனுஷனாக இருக்க பிரம்மச்சாரியாக இருக்கிறதா இருந்தாலும் ரெண்டுமே ஒரு வரமே ஒழிய பாரம் அல்ல. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து திருமணத்தில் உண்மையுள்ளவங்களாக இருக்கணும், அதே மாதிரி தனி மனிதனாக இருக்கும்போது ராஜ்யத்துக்குள்ளே ஒரு தனி மனிதனாக இருக்கணும். இது ரெண்டுமே கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு என்ன வரம் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இங்கே வந்து 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், என்ன பிரம்மச்சாரியா, ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? எல்லாரும் என்னை மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறேன், ஆனால் உங்களுடைய வரம் எப்படி இருக்கு? அதனால தான் 1 கொரிந்தியர் 7:17 சொல்லும்போது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயுமே இப்படி திட்டம் பண்ணுகிறேன். என்ன, யார் கர்த்தருக்கு வந்து எதை அழைத்திருக்கிறாரோ அதற்கேற்றாற் போல் வாழக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் வந்து இதே 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 32வது வசனம் 35வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, எப்படி வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம், எப்படி அவன் வந்து கர்த்தருக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு, விவாகம் பண்ணாதவன். அப்போ என்னங்க சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அப்படி நீங்கள் ஒரு தனி மனிதனாக விவாகம் பண்ணாதவனாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு வரம் உண்டு, விவாகம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு வரம் உண்டு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிளாக ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு விவாகம் பண்ணாதவனாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே கர்த்தருடைய கிருபை தேவை. இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ரெண்டுமே லெகுவான பாதை கிடையாது. ரெண்டுக்குமே என்ன வேணும்? ஒரு ஒழுக்கம் வேணும். ரெண்டுக்குமே என்ன வேணும்? சாக்ரிஃபைஸ், பலியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும். ரெண்டுக்குமே என்ன வேணும்? ஒரு முதிர்ச்சி வேணும். ரெண்டுக்குமே எல்லாத்துக்கும் மேலே என்ன வேணும்? கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும். அப்போ நீங்கள் திருமணங்கிறது வந்து கஷ்டம்னு நினச்சிங்கன்னா, தனிமணி விவாகம் பண்ணாமல் இருக்கிறதும் கஷ்டம். அப்போ என்ன, ரெண்டுக்குமே தேவனுடைய கிருபை தேவை. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் மற்றவங்களோட ஒப்பிட பார்க்கக்கூடாது. சிலருக்கு திருமணமாகி திருமணத்தில் இருந்து அந்த திருமணத்தின்படி வாழக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு என்ன, தனியாக இருக்கக்கூடிய அழைப்பை கொடுத்துருக்கிறாரு.
ரெண்டுமே கனத்துக்குரியது, ரெண்டுமே புனிதமானது. இப்போ நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன கேட்பீங்க? எனக்கு கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரே, நான் அந்த கிருபையில் வாழுகிறேனா? எனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை வைத்து நான் அதில் வாழுகிறேனா, இல்லை மற்றவர்களுடைய அழைப்பை பார்த்துட்டு அவரை மாதிரி நான் பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேனா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி. அப்போ என்ன, நீங்கள் திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணமே பண்ணாத பிரம்மச்சாரியாக இருந்தாலும், ரெண்டுமே கர்த்தருடைய கிருபை வரம், அது பாரம் அல்ல. வல்லபிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஆண்டவரே, இது ஒரு கிருபை வரமே ஒழிய இது பாரம் அல்ல என்பதை புரிந்து ஒழுக்கமாய், ஆமாண்டவரே, ஒரு முதிர்ச்சி உள்ளவர்களாய் உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை வண்ணால சந்திப்போம்.